கடந்த 2ஆம் தேதி கோவை ஏர்போர்ட் அருகே 21 வயது கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த 3 நபர்கள் நண்பரை அரிவாளால் வெட்டிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட சிவகங்கையைச் சேர்ந்த சதீஷ், அவரின் தம்பி கார்த்திக், தூரத்து உறவினர் தவசி ஆகியோர் கோவை துடியலூர் அருகே பதுங்கியிருந்த போது போலீசார் சுட்டுப்பிடித்தனர். காமகர்களால் அரிவாளால் வெட்டப்பட்ட நண்பரும் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவியும் கோவை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். அதே மருத்துவமனையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்த 3 பேருக்கும் அறுவை சிகிச்சை மூலம் குண்டுகள் அகற்றப்பட்டன. அதில் சதீஷ், தவசி குணமடைந்ததால் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கார்த்திக் மட்டும் மருத்துவமனையில் உள்ள கைதிகள் வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சையில் இருந்த கல்லூரி மாணவி மற்றும் நண்பரும் குணமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: சம்பவம் பற்றி மீடியாக்களிடம் பேசக்கூடாது என்பது உட்பட கட்டுப்பாடுகளை விதித்து கல்லூரி மாணவி, அவருடைய நண்பரை வீட்டிற்கு அனுப்பியுள்ளோம். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக்கு சிகிச்சை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கைதான 3வரையும் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளோம் என போலீசார் கூறினர்.